இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சீடர்களுடன் சேர்ந்து பயணத்திலே இருக்கிறார். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது ஒரு அருமையான போதனை. அவர்களுடைய தப்பறையான கொள்கைகள், வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, ஹோமியோபதி மாத்திரை வெளியில் சர்க்கரை இருந்து உள்ள கசப்பு இருக்கிற மாதிரி அவர்கள் தப்பறையான கொள்கைகளை மிக கவர்ச்சியாக மற்றவர்களுக்கு உள்ளத்திலே போட்டு விடுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னால், இவங்களுக்கு எப்பொழுதும் சாப்பாட்டை பற்றியே ஞாபகம் இல்லையா? எங்கே சாப்பாடு கிடைக்கும் என்ற ஞாபகம்தான். அப்பங்கள் பழுகச் செய்தார். ஆண்டவர் இயேசுவே அதை சொல்லுகிறார். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகள் எத்தனை கூடைகள் நிறைய இருந்தன? 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் எடுத்தீர்கள்? 7 என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? நிறைய நேரத்தில் நம்ம கோயிலுக்கெல்லாம் போவோம், இறை வார்த்தையை கேட்போம். என்ன அருமையான பிரசங்கம், என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெரியாது. என்ன அருமையான பிரசங்கம், என்ன அருமையான பாட்டு. உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னுடைய பங்கெடுத்தலில் இருக்கின்ற ஆழம் என்ன? வாட் இஸ் அ சேஞ்ச் த சர்மன் ஹாஸ் மேட் இன் யூ? அது ஒரு பாயிண்டாவே இருக்காது. என்ன மாற்றத்திற்கு இந்த வழிபாடு உனக்கு கிடைத்தது? என்ன மாற்றம் கிடைத்தது இந்த வழிபாட்டில், இந்த அறிக்கையில, இந்த மறைவுரையில? அதை பற்றி கவலை இல்லை. சாப்பாடு ரொம்ப டயர்டாக இருக்கு, டைம் பார்க்குறான். அதெல்லாம் சாப்பாடு நினைவு கூர்ந்த சீடர்களை போல தான் டைம் பார்க்கறது. மறைவுரை கேட்டுக்கொண்டிருப்பது செல்போன் நோண்டுறது, மறைவுரை கேட்டுக்கொண்டிருப்பது பக்கத்தில் பேசுறது, குழந்தைகளோட விளையாடுறது. இவைகள் எல்லாம் என்ன? ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை வாழ்வு தருகின்ற வார்த்தைகளில் நாம் லயித்து இல்லை. அதுதான் வாழ்வு என்ற கவனம் இல்லை. அதிலே நமக்கு சார்பு நிலை கிடையாது. மற்ற வழிபாடுகள் போகின்றன, பழக்கத்தின் மேல அப்படியே போய் கொண்டு இருக்கிறார்கள். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் தட் மேக்ஸ்? அது தெரியணும்ல. உணரவில்லை, அதுதான் இயேசு சொல்லுகிறார். இன்னுமா நீங்கள் உணரவில்லை? நான் ஒரு அருமையான போதனையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். பரிசேயர் சதுசேயர்களுடைய புளிப்பு மாவை குறித்து, தப்பறையான கொள்கைகளை குறித்து கவனமாக இருங்கள்னா, புளிப்பு மாவுன்ன உடனே சாப்பாட்டை நினைக்கிறான். அப்பயாவது ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்க வேண்டாமா? அவர் எப்படியும் காப்பார். ஒரு அப்பம் தான் இருக்கிறது என்று ஏன் கவலை? நமக்கு இல்லை என்ற கவலை எதற்கு? கவலைப்படுவதனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், எவன் தன் வளர்த்திக்கு ஒரு முழம் கூட்ட முடியும்? இருப்பதை, கிடைப்பதை முதலில் அள்ளுங்க, அதுல பருகுங்க. இயேசு கிடைக்கிறார், இயேசு வார்த்தை கிடைக்கின்றன, ஆவியானவருடைய ஆற்றல் கிடைக்கிறது. அதை முதல்ல அள்ளிக்குவோம். இது முதன்மையானது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுக்கு வாழ்க்கையில எதற்கு முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்கு தந்தரணும். எதை முதலிலே நாங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும், தள்ளி வைக்க வேண்டும், எந்த காரியங்களை, எந்த கருத்துக்களை தள்ளி வைக்க வேண்டும் என்பதில் கவனத்தை எங்களுக்கு தந்தரணும். மனிதர்களை ஒதுக்கி வைக்கிறோம், மனிதர்களுடைய காரியங்களை ஒதுக்கி வைக்கிறோம், மனிதர்களை அன்பு செய்ய தவறிவிடுகிறோம். ஆனால் தப்பறையான கருத்துக்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். அதை குறித்து கவனம் வேண்டும். அரசியல்ல வருது, ரொம்ப கேட்கறது நல்லா இருக்கு என்பதை போல நாங்கள் நினைத்து அதிலே லயித்து விடக்கூடாது. எங்களுக்கு வாழ்வு தருகின்ற வார்த்தைகள், இந்த இறை வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கின்ற சமூக பார்வைகள், இந்த இறை வார்த்தையினால் எங்களில் எழுகின்ற மனித நேய உணர்வுகள், அவைகளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க, முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.